சின்ன காலாப்பட்டு ஆலமரத்து வீதியின் இருபுறமும் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். 10 அடி அகலம் கொண்ட இந்த வீதிதான் கடற்கரையில் உள்ள சொகுசு விடுதிக்கு செல்லும் பிரதான சாலையாகும். மிகவும் குறுகிய சாலை என்பதால் வீட்டு வாசலில் இருசக்கர வாகனத்தை கூட நிறுத்த முடியாத அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பது அந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. இந்த நிலையில் கடற்கரையில் உள்ள சொகுசு விடுதிக்கு செல்வதற்காக ஆலமரத்து வீதி வழியே உயர் மின்னழுத்த புதைவிட மின்பாதை அமைக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டது. இதற்கு அந்த பகுதி மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து ஆலமரத்து வீதி என்பது 10 அடி அகலம் கொண்ட குறுகிய சாலை. இந்த சாலை கீழேதான் குடிநீர் குழாய், கழிவுநீர் குழாய் அனைத்தும் செல்கிறது. இதே வழியில் மீண்டும் உயர் மின்னழுத்த புதைவிட மின்பாதை அமைத்தால் இங்கு உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என எதிர்ப்பு தெரிவித்தனர். பொதுமக்கள் எதிர்ப்பால் மின்பாதை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து அப்பகுதிவாசிகள் கூறும்போது, இது வந்து இன்னைக்கு நேற்று பிரச்சனை கிடையாது. குறைஞ்சது ஒரு மோர் தென் 10 இயர்ஸாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ரீட் நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா வண்டியை நம்ம இங்கே விட்டுட்டோம்னாக்கா வேற இவங்க கார் போகணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ஆள் இருக்கிறாங்க, 2 ஆள் இருக்கிறாங்கன்னா நம்ம ஒரு வாட்டி எடுத்துன்னு வந்து நவுத்தி விடலாம். நான் உள்ளே உட்காந்து என்னால் ஒரு ஒர்க் பண்ண முடியல, உட்காந்து சாப்பிட முடியல, பெரியவங்க நைட்டில் இங்கே நிற்க முடியல, போக முடியல, குழந்தைய வச்சுட்டு நிற்க முடியல. இங்கே எல்லாமே வந்து ரொம்ப வேகமாக யூஸ் பண்ணுறாங்க. இரவு நேரங்களில் தொல்லைன்னு பார்த்தீங்கன்னாக்கா சவுண்டு, டிஜே பண்ணுறது, போகிறது வருது. இது நாள் வரைக்கும் ஒரு ஆள் கூட இங்கே உள்ளே இருந்து வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை கன்வே பண்ணியிருக்கணும். இதுதான் பிரச்சனை, எதனால, இதுக்கு வேற என்ன ஆல்டர்னேட் பண்ணலாம்னு அவங்க கேட்டிருக்கணும். மற்றபடி அவங்க எதுவுமே கேட்கல. இது இந்த அளவுக்கு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இங்கே வந்து நிற்குது. உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.